வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செஞ்சிருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். ஒரு முக்கியமான சஸ்பென்ஸை வச்சு திமுகவை மட்டுமல்ல அதிமுகவே அதிர வச்சிருக்கிறாரு. இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலை தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதே போல பலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு தான் கிளைமேக்ஸே, அண்ணாமலை அவர்கள் அண்ணல் பறக்க விட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருக்கு பாஜக வேட்பாளர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுகவும் அதிமுகவும் திணறிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி பலரும் இப்ப அண்ணாமலை அவர்களுடைய இந்த மூவை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து கடைசியாக பாத்தீங்க அப்படின்னா, புதுச்சேரி சிறுமியை சம்பந்தமான செய்திகள் 2 தினங்களாக ஓடிட்டு இருக்கு இல்லையா, இதுல யாரும் சொல்லாத ஒரு முக்கியமான தகவல் நமக்கு லேட்டஸ்டா கிடைச்சிருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோலையும் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கும் நண்பர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜை இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் தேதி இன்னும் ஒரு சில நாட்கள் அறிவிக்கப்பட இருக்கும் நிலையில பாஜக சார்பாக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்பட அந்த கட்சி நிர்வாகிகள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட இருக்கும் இறுதி வேட்பாளர் பட்டியலுடன் டெல்லி போயிருக்காங்க. இதுக்கு முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சாரு. அப்போது பேசிய அவர் 39 தொகுதிகளிலையும் பாஜக தொண்டர்களிடமிருந்து விருப்ப மனு பெற்றுள்ளதாக தெரிவித்தார். விருப்ப மனு பட்டியலை தேசிய தலைமையிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும், சில தொகுதிகளில் பாஜக மட்டும்தான் நிற்க வேண்டும் அப்படின்னு தொண்டர்கள் விரும்புவதை தேசிய தலைமையிடம் நாங்கள் தெரிவிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் வேட்பாளர் தேர்வு விஷயத்துல தேசிய தலைமை எடுக்கும் முடிவே இறுதியானது அப்படின்னும், கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு மற்றும் பாஜக வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதி குறித்து தேசிய தலைமை முடிவு எடுக்கும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தெரிவித்தார். சேலம் தொகுதியில பாஜக சார்பாக போட்டியிட 51 பேர் விருப்பமனு அளித்துள்ளதாகவும் அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் அதிக அளவுல பெண் வேட்பாளர்களின் பெயர்கள் பரிந்துரை பட்டியலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம பாஜக வேட்பாளர் பட்டியலில் பெண் வேட்பாளர்களுக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சியுடைய எம்எல்ஏவான விஜயதரணி சமீபத்தில் பாஜகவில் இணைஞ்சாரு. விஜயதரணி காங்கிரஸ் கட்சியில எம்பி சீட்டு கேட்டதாகவும், ஆனால் அதற்கு கட்சி தலைமை மறுத்ததுனால தான் அவர் பாஜகவில் இணைந்ததாகவும் தகவல் வெளியாச்சு. இந்த நிலையில தான் பாஜகவுடைய இறுதி வேட்பாளர் பட்டியலில் அவருடைய பெயர் இடம்பெறலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இதற்கிடையில தான் பாஜக தேசிய தலைமை கடந்த 3 நாட்களுக்கு முன்னதாக 195 வேட்பாளர்கள் அடங்கிய முதல் வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சாங்க. இதுல 28 பேர் பெண்கள், 47 பேர் இளைஞர்கள், 27 பேர் எஸ்சி, 18 பேர் எஸ்டி, 57 பேர் ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவங்க ஆவாங்க. பாஜகவுடைய அடுத்த வேட்பாளர் பட்டியல் விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு பாஜக வேட்பாளர்களுடைய பட்டியலை இறுதி செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இதுக்காக தான் இன்னைக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களும் மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோரும் டெல்லிக்கு செல்ல இருக்காங்க. லோக்சபா தேர்தல் தேதி அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடியே 195 வேட்பாளர்களுடைய பட்டியலை பாஜக முதல் கட்டமாக அறிவிச்சிருந்துச்சு. இந்த பட்டியலில் 3வது முறையாக வாரணாசியில் போட்டியிடும் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் குஜராத்தின் காந்தி நகர்ல மீண்டும் களமிறங்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோருடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கு. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் லக்னோவிலையும், ஸ்மிருதி இரானி அமேதியிலும் போட்டியிடுவாங்க. ஸ்மிருதி இரானி 2019 காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக அசத்தல் வெற்றியை பெற்றாரு. ராஜஸ்தானுடைய கோட்டாவில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு. மேலும் இந்த 195 பேர்ல 51 பேர் அனைத்து முக்கியமான மாநிலமான உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க, 20 பேர் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவங்க மற்றும் 5 பேர் டெல்லியை சேர்ந்தவங்க. இந்த நிலையில தான் தமிழ்நாடு பாஜக வேட்பாளர்களுடைய பட்டியலை இறுதி செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகி அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு செல்ல இருக்கிறாரு. மத்தியில் ஆளும் பாஜக தமிழ்நாட்டில் இன்னும் கூட்டணியை அறிவிக்க முடியாமல் திணறிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் பலரும் சொல்லிட்டு இருந்தாலும், 2024 லோக்சபா தேர்தலுக்கான கூட்டணியை இறுதி செய்யறதுக்கு மார்ச் வரை மட்டுமே கால அவகாசம் இருக்கு அப்படின்னும், அதனால பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு டெல்லி பாஜக தலைமை உத்தரவிட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது. மோடி வர்றதுக்கு முன்னாடியே கூட்டணியை இறுதி செய்ய வேண்டும், நீங்கள் நடைப்பயணத்தை விரைவில் முடித்துட்டு உடனடியாக கூட்டணியை முடிவுக்கு கொண்டுட்டு வர வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை அவர்களுக்கு உத்தரவிட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் அவசரமாக திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போயிருக்கிறார் அப்படின்னும், விரைவில் வேட்பாளர்களுடைய பட்டியல் வெளியிடப்படும் அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க. பாஜகவை தென்னிந்தியாவில் வலுப்படுத்தும் விதமாக தமிழ்நாட்டில் பாஜகவுடைய கால் தடத்தை பதிக்கும் விதமாகவும் பிரதமர் மோடி அவர்கள் சில திட்டங்கள்ல இறங்கி இருக்கிறாராம். தென்னிந்தியாவுடைய அரசியல் சூழ்நிலையை, முக்கியமாக தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழ்நிலையை மொத்தமாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற திட்டத்தில் பாஜக சில ஆலோசனைகளை மேற்கொண்டுட்டு வருவதாகவும் சொல்லப்படுது. இப்படி பாஜக தலைமையில அண்ணாமலை அவர்கள் வேட்பாளர் பட்டியலை எடுத்துக்கிட்டு டெல்லிக்கு போயிட்டு இருக்கும் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் லோக்சபா தேர்தல் நெருங்கிட்டு வரும் நிலையில அதிமுக இன்னமும் வேட்பாளர் பட்டியலை வெளியிட முடியாம திணறிட்டு இருக்கு.
ஒரு பக்கம் அதிமுக தேமுதிக கூட்டணி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் வந்துட்டு இருக்கு. மொத்தமாக 10 தொகுதிகள் கேட்ட தேமுதிகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்க அதிமுக திட்டமிட்டுள்ளதாகவும் உறுதி செய்யப்படாத தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இது பாஜகவுக்கு பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்படுது. அதே போல பாமகவுடனும் அதிமுக பேச்சுவார்த்தைகளை நடத்திட்டு வருது. ஆனா இன்னும் கூட்டணி உறுதியாகல. 2024 லோக்சபா தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க தேமுதிக ஆலோசனை செஞ்சுட்டு வர்றதாகவும் ஒரு பக்கம் தகவல் வருது. அதே போல அதிமுகவிடம் கூட்டணி தொடர்பாக நாங்கள் பேசல அப்படின்னு தேமுதிக வெளிப்படையாக மறுத்தாலும் திரைமறைவாக பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டுதான் இருக்குதாம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில அதிமுக தலைவர்கள் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தை அவருடைய இல்லம் தேடி சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அரை மணி நேரம் வரைக்கும் இந்த சந்திப்பு நடந்துச்சு. ஆனா இதுல பேசப்பட்ட விஷயங்கள் பத்தி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகல. தேமுதிக அதிமுக கூட்டணியில இணைய வேண்டும் அப்படின்னு அவங்க விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல பிரேமலதாவும் அதிமுக கூட்டணியில இணைய சில நிபந்தனைகளை விதித்துள்ளதாக சொல்லப்படுது. அதே போல அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்னு பாமக நினைக்குது. லோக்சபா தேர்தலில் அன்புமணிக்கு சேலம் தொகுதியை கொடுக்க வேண்டும். அங்கு திமுக தற்போது வலிமை இழந்து விட்டது அப்படின்னு சொல்லப்படுது. மொத்தமாக 10 இடங்கள்ல போட்டியிட வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இல்ல அப்படின்னா இடங்களை குறைத்து கொண்டு அன்புமணிக்கு மீண்டும் ராஜ்யசபா செல்ல வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு பாமக சார்பாக அதிமுகவிடம் அன்புமணி கோரிக்கை வச்சிருக்கிறாராம். ராஜ்யசபா பதவிக்கு அதிமுக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. ராஜ்யசபா மட்டுமல்ல, சேலம் தொகுதியில எடப்பாடி ஆள் தான் நிற்பாரு. அங்கே கூட்டணி கட்சிகளுக்கு இடம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால வேறு தொகுதி கேளுங்கள் அப்படின்னு அதிமுக கரார் காட்டுதாம். இதனால அதிமுக இன்னும் கூட்டணியை இறுதி செய்ய முடியாம திணறுது. இங்க ஒரு பக்கம் பாஜக வேட்பாளர்களுடைய பட்டியலை இறுதி செய்ய உள்ளதாக தகவல்கள் வருது. ஆனா இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி பற்றி முடிவு எடுக்காம திணறிட்டு வருது. கடந்த லோக்சபா தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் அதிமுக மெகா கூட்டணி அமைச்சிட்டு இருந்துச்சு. அதாவது அதிமுக, பாமக, பாஜக, தேமுதிக இணைஞ்சு லோக்சபா தேர்தலை சந்திச்சாங்க. ஆனா சட்டசபை தேர்தலின் போதே இந்த கூட்டணி உடஞ்சிச்சு. தேமுதிக வெளியேறி அமமுகவுடன் கூட்டணி வச்சாங்க. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையும் அதிமுக கூட்டணி மேலும் கரைஞ்சிச்சு. பாமக முதல்ல கூட்டணியிலிருந்து வெளியேறிச்சு. இந்த நிலையில தான் 2024 லோக்சபா தேர்தலுக்கான ஆலோசனைகளை அதிமுக தீவிரமாக மேற்கொள்ள தொடங்கியிருக்கு. லோக்சபா தேர்தலில் தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிமுக சார்பாக நேற்று முதல் நாள் ஆலோசனை செய்யப்பட்டுச்சு. அதிமுக தலைமை அலுவலகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக அதிமுக தொகுதி பங்கீட்டு குழு ஆலோசனை செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில தான் பாஜக 3வது அணியை லோக்சபா தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் உருவாக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதன்படி பாஜக பிளஸ் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், பாரிவேந்தருடைய ஐஜேகே மற்றும் சில சிறிய கட்சிகள் இணைஞ்சு 3வது கூட்டணியை அமைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இந்த கூட்டணியில பாமக, தேமுதிக சேரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இதற்கான திரைமறைவு பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடந்துட்டு வந்தது. ஆனா இதுவும் பலனளிக்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. பாஜக கூட கூட்டணி சேராத பட்சத்தில் 2024 லோக்சபா தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க தேமுதிக ஆலோசனை செஞ்சுட்டு வருது. இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, புதுச்சேரி சிறுமியை கொன்னுட்டு குழந்தையை தேடுவதற்கு போலீஸுக்கு உதவுறது போல நடிச்சிருக்கிறாரு கைதான கருணாஸ். மொத்தம் 2 பேரை போலீசார் இந்த வழக்கில் கைது செஞ்சிருக்காங்க. புதுச்சேரியை உலுக்கிய இந்த பயங்கரமான இந்த சம்பவத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் பாடசாலை பகுதியில் ஆட்டோ டிரைவருடைய மகள் அதே பகுதியில் இருக்கும் அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்துட்டு வந்தார். கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி மதியம் 2 மணி அளவுல வீட்டுக்கு வெளியே விளையாடி கொண்டிருந்த மாணவி திடீரென மாயமானாரு. இந்த நிலையில தான் மாணவியை அவருடைய பெற்றோர் தீவிரமாக தேடிய நிலையில அக்கம்பக்கத்து வீடுகள்ல, உறவினர்கள் வீடுகள்ல இல்ல. இதனையடுத்து முத்தியால்பேட்டை போலீசிடம் மாணவியுடைய பெற்றோர் மார்ச் 2ஆம் தேதியே புகார் அளிச்சாங்க. அந்த புகாரின் பேர்ல போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரிக்க தொடங்கினாங்க. போலீசார் இது தொடர்பாக 5 தனிப்படைகள் அமைச்சு சிறுமியை தேட தொடங்கினாங்க. புதுச்சேரி சேலை நகர், முத்தியால்பேட்டை பகுதிகள் அப்படின்னு புதுச்சேரியுடைய பல்வேறு பகுதிகளில் இருக்கும் சுமார் 100க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராவில் மார்ச் 2ஆம் தேதி பதிவான காட்சிகளை பார்த்தாங்க. இதுல ஒரே ஒரு கேமராவில் சிறுமி மட்டும் தனியாக அந்த பகுதியில் நடந்து சென்ற காட்சி இருந்துச்சு. இதற்கிடையில தான் மாணவிக்கு ஏதோ ஆகிவிட்டதாக பயந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்துக்கு சென்று உடனடியாக குழந்தையை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. மேலும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் ஒரே ஒரு கேமராவில் மட்டும் மாணவியுடைய நடமாட்டம் பதிவாகி இருக்கிறதுனால வேற எங்கும் சிறுமி சென்று இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அந்த பகுதியில தான் தேடணும் அப்படின்னு களமிறங்கினாங்க. இதனையடுத்து முத்தியால்பேட்டை பகுதியில் இருக்கும் புதர்கள் மற்றும் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் போலீசார் தீவிரமான சோதனை செஞ்சாங்க. இந்த நிலையில தான் மாயமான மாணவியின் வீட்டிலிருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் இருக்கும் அம்பேத்கர் நகர் சாக்கடை கால்வாயிலிருந்து துர்நாற்றம் வீசியிருக்கு. இதைத் தொடர்ந்து போலீசார் அங்கு விரைந்து சென்று சாக்கடை கால்வாயில பார்த்தபோது 9 வயது சிறுமியுடைய உடல் கை கால் கட்டப்பட்ட நிலையில பிணமாக கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சிறுமியுடைய உடலை மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு சென்றாங்க. சுமார் 72 மணி நேரத்துக்கு அப்புறம் சிறுமியுடைய உடல் மீட்கப்பட்டது.
அப்போது ஆம்புலன்ஸை போக விடாமல் தடுத்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுனால பதற்றம் ஏற்பட்டுச்சு. அங்கு லேசான தள்ளுமுள்ளும் ஏற்பட்டுச்சு. இதற்கிடையில தான் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில சிறுமியுடைய உயிரிழப்பு தொடர்பாக சந்தேகத்தின் பேர்ல ஒரு முதியவர் மற்றும் 3 இளைஞர்களை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து போனாங்க. இதற்கிடையில குற்றவாளிகளை தங்களிடம் ஒப்படைக்க கோரி பொதுமக்கள் மறியல் செஞ்சதுனால 1 மணி நேரத்துக்கு மேலாக புதுச்சேரி நகரமே பதற்றமாச்சு. அதே போல போராட்டக்காரர்களுடன் போலீசார் நீண்ட நேரம் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் கலைஞ்சு போனாங்க. இந்த நிலையில தான் சிறுமியை கொலை செய்த வழக்குல 19 வயதாகும் கருணாஸ் அப்படிங்கிற இளைஞரும் 60 வயசாகும் விவேகானந்தன் அப்படிங்கிற முதியவரும் கைது செய்யப்பட்டாங்க. இதுல அந்த இளைஞன் கருணாஸ் போலீசாருடன் சேர்ந்து அவர்களுக்கு உதவுறது போல சிறுமியை தேடி வந்திருக்கிறான். ஆனா போலீசாருடைய விசாரணையில கருணாஸ் சிக்கியிருக்கிறாரு. கருணாஸ் விவேகானந்தன் ஆகிய இருவரும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதும் அதுல சிறுமி இறந்து போனதும் தெரிய வந்திருக்கு. இதற்கிடையில தான் சிறுமியை கடத்தி பலாத்காரம் செய்ய முயன்று கொலை செய்த புகார்ல 2 பேர் மேல போக்சோ சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப நமக்கு ஒரு முக்கியமான தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு. அதாவது இறுதியில இந்த 2 அயோக்கியர்கள் தான் சிக்கியிருக்காங்க. இந்த 20-60 சேர்ந்து தான் அந்த பிஞ்சுவை கடத்தியிருக்காங்க. விளையாடிட்டு இருந்த சிறுமியை மொட்டை மாடிக்கு அழைத்துட்டு போயிருக்காங்க. அங்கு அந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்காங்க. அப்போது விவேகானந்தன் தான் முதல்ல அந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. உடனே 2 பேருமே சேர்ந்து கூட்டாக பலாத்காரம் செய்ய முயன்ற போது சிறுமி கதறி அழுதிருக்கிறார். உடனே ஆத்திரமடைந்த இருவருமே சிறுமியை அடிச்சிருக்காங்க. இதுல தான் சிறுமி உயிரிழந்திருக்கிறான். 2 பேரும் சேர்ந்து சடலத்தை மூட்டை கட்டி சாக்கடையில கொண்டு வந்து வீசிட்டு போயிருக்காங்க. இவ்வளவு விஷயத்தையும் சம்பந்தப்பட்ட 2 பேருமே வாக்குமூலமாக தந்திருக்காங்க. இதுல கொடுமை என்னன்னா, கடந்த 2 நாட்களாக போலீசார் கூட சேர்ந்து சிறுமியை தேடி கொண்டு இருந்திருக்கிறான் இந்த கருணாசு. சரி நண்பர்கள், இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.